3வது நீங்கள் அவரோட கேரக்டர் எப்படிப்பட்டவர்னு ஒருத்தர் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி பல்வேறு கட்ட இடங்கள்ல இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் நடக்கும்போது, அது வந்து சகோதரி அனிதாவோட மரணமாக இருக்கலாம், இல்லை வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கலாம், இல்லை வந்து மக்கள் தன்னெழுச்சியான ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கலாம். இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து அவர் அன்னைக்கு கட்சிக்காரர் இல்லை, அன்னைக்கு அவர் வந்து மக்களை நம்பி வரல, ஒரு நடிகரை மட்டும். அன்னைக்கு அவர் வந்து அதை எடுத்து போறாரு. கட்சி தொடங்கின பிறகு கூட அஜித்குமார் திருபுவனம் அஜித்குமார் அவருடைய மரணத்தை அந்த வீட்டுக்கு போறாரு. அப்பயும் பிரஸ்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணல. அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய ட்ரை பண்ணும் கூட அது அவர் காமிக்கல. அதையும் பிரஸ் தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவரோட சகோதரிகிட்ட கேட்டு வாங்குறாங்க. இன்னைக்கு இந்த துயரம் நடந்த வீட்டிலலாம் போயிட்டு வீடியோ காலில் பேசும்போது கூட அதையும் தாவேக்கு அனௌன்ஸ் பண்ணல. அந்த இடத்துலையும் ப்ரெஸ் தான் அதை ஃபாலோ பண்ணி என்ன பேசினாருன்றதை அந்த பப்ளிக் கிட்ட தான் வாங்குறாங்க. தாவேக்கு அறிக்கை பதிவு பண்ணல. ஸோ அவரோட நேச்சர் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் துணை நிற்கிறது. போகக்கூடிய ஒருத்தர், போகணும்னு நினைக்கிற ஒருத்தர், எல்லாத்தையும் தாண்டி இது அவருக்கு வந்து அவரோட பர்சனல் லாஸ். அவரை பார்க்க வந்தவங்களே, அவரோட மக்களே, இது எல்லாத்தையும் தாண்டி இது எதையுமே அவங்க பப்ளிசைஸ் பண்ணல. ஸோ இன்றைக்கும் வந்து எங்களை ஒடுக்குறாங்க அடக்குறாங்கன்னு சொல்லுவாருன்னு எனக்கு தோணலை. ஆனால் பார்க்கணுன்ற அந்த தேவை, அவர் மனசில் இருக்கக்கூடிய அந்த அவசியம், எனக்கு என் மக்களை பார்க்கணும், உடனே நான் அவங்க பேசணும் போது அதை தள்ளி போடும்போது ஏதோ ஒன்று பண்ணா என்ன. இப்போது வந்து அந்த மக்களை சந்திக்கிறது தவறுன்னு யாராவது சொல்லுவாங்களா? இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு குற்றம், ஏதாவது ஒன்றத்தை வச்சு பேசி அரசியல், அதுலேயும் ஒரு தரம் தாழ்ந்த அரசியல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி பண்ணுங்க. ஆனால் அவர் அந்த மக்களை பார்க்குறாரு, அந்த மக்கள் அவரை நம்புகிறாங்க, அவர் அந்த மக்களை நம்புகிறாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட். அதையும் தாண்டி அதுக்குள்ளே ஒரு அரசியலோ சதியோ இருந்தால் அதுக்கு விஜய் சார் பொறுப்பு இல்லை. உண்மை வெளியே வரணும், நீதி கிடைக்கணும். இதுதான் ஒட்டுமொத்த தமிழகம் ஒருமித்த குரலில் சொல்லுது. அது வந்து தேர்தலில் பிரதிபலிக்கும். இன்னைக்கு அவர் அந்த மக்களை சந்திக்கணும்னு முயற்சி எடுக்கிறாரு. அதை தான் நான் பார்க்குறேன். அதில் இடையூறுகள் இருக்குது, அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதை தாண்டி அந்த இடத்துக்கு அதை நடத்த முடியாட்டியும் பிளான் பி யோசிக்கிறாங்க. நாளைக்கு இது சரியாகும் பட்சத்தில் திரும்ப கரூர்லையும் சந்திப்பாருன்னு நான் நம்புறேன்.